ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னா எக் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த மாதிரி பாஸ்தா வேணாலும் எடுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். எக்கு போட்டு சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸு, மார்னிங் கூட நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்யலாம், இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்தா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பாஸ்தா வேக வைக்கிறதுக்காக. தண்ணி நல்லா கொதிச்ச வாட்டி எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. ஒரு பாதி அளவு வெந்த வாட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கிறலாம். வடிகட்டிட்டு பச்சை தண்ணி லேசாக ஊற்றி ஆற வச்சுருங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதை அப்படியே ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கலாம். வச்சுட்டு பட்டர் இருந்தால் சேர்த்துக்காங்க ஒரு பீஸ் அளவுக்கு, இல்லாட்டி நெய் சேர்த்துக்காங்க. நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆன வாட்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்காங்க. இது நல்லா ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு பொரிய விடுங்க ஜீரகத்தை. அடுத்ததாக நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு இதையும் சேர்த்துக்காங்க. இதையும் லேசாக பொரிய விடுங்க வாசனை வர்ற அளவுக்கு. உங்ககிட்ட நெய்யோ பட்டரோ இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்காங்க. எண்ணெயில் கூட பொரிய விட்டு இந்த மாதிரி செய்யலாம் பாஸ்தாவை. அதுவும் சூப்பராக தாங்க இருக்கும். இது பட்டர் வாசனை வரணுங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் போல் வெங்காயத்தை பொடியாக சீவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லேசாக வதங்கினா போதும் வெங்காயம். அப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் அதையும் சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெய்லேயே நல்லா வதக்கியாச்சு இதெல்லாம். இப்போ நம்ம 2 முட்டை எடுத்துக்கலாம். அதில் லேசாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தாலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மசாலாவோட சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதில் முட்டை ஸ்மெல்லு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் அவ்வளோவா ஸ்மெல் அடிக்காது. சூப்பராக இருக்குங்க இது. நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் இதில் சேர்த்துக்கரலாம். நான் 2 முட்டை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுக்கிற பாஸ்தாவை பொறுத்தும் முட்டையை சேர்த்துக்கரலாம், கூடவோ குறையவோ. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க பாஸ்தாவையும் இதோட சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுருங்க. நம்ம இதை கிளறிக்கிட்டே இருக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆயிரும் பாஸ்தா. அப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சம் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. புளிப்புத்தன்மையோட சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரமும் கிளறாதீங்க, ஏன்னா உடஞ்சிரும் பாஸ்தா, உங்களுக்கு முழுசாக கிடைக்காது. இதில் பாஸ்தா வேக வைக்கிற வேலை தாங்க, மற்றபடி ரொம்ப ஈஸியான டிஷ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு இப்போ பரிமாறி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்கள். இது வித்தியாசமாகவும் இருக்குங்க, முட்டையும் பாஸ்தாவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.